ஸோ பள்ளிக்கூட பசங்களுக்கு எதுக்கு அரசியல்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அரசியலை கொண்டு போய் சேர்க்காம சினிமாவை அளவுக்கு அதிகமாக கொண்டு போய் சேர்த்துட்டோம். அதோட தாக்கத்தை இப்போ அது ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது. தப்பு இல்லை, யாரை வேணால் ஃபாலோ பண்ணலாம். பட் என்ன விஷயம்னா, பள்ளிக்கூடத்திலே அவங்களுக்கு வந்து திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, பொது உடைமைனா என்னன்ற ஒரு பேசிக் ஐடியாவை அவங்களுக்கு கொடுத்துடணும். கொடுக்கலன்னா அவன் அதிகமாக அந்த நேரத்தில் எதை கன்சியூம் பண்ணுறானோ அதுவாகவே மாறி வந்து வெளியே நின்றுவான். ஒரு வயசுக்கு மேலே ஓவராலாக அவன் வந்து அடமெண்ட் ஆகிடுவான். நம்மளால் எளிமையாக அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கவே முடியாது, ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஈவன் அவங்களோட பொலிட்டிக்கல் லீடரையோ இல்லை அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியையோ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்காது. அது ரொம்ப பர்சனல் அட்டாக்காக எடுத்துப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இஃப் யூ ஆர் அ பேரண்ட் ஹூ ஹேஸ் அ டீனேஜ் சன் ஆர் அ டாட்டர், ஜஸ்ட் டெல் தம் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம எளிமையாக என்ஜாய் பண்ணுற இந்த உரிமைகள்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், யார் கஷ்டப்பட்டா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அரசியல்னாலே வந்து 100% வந்து ஊழல்வாதிகள் தான் இருக்கிறாங்க, அவங்கள தவிர யாருமே இல்லை, எல்லாருமே தப்பு அப்படின்ற மாதிரி. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் வெளியே நடக்கிற மக்கள் போராட்டங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு குரல் கொடுக்குற ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணுன்னு தான் நான் சொல்கிறேன். போன ஜெனரேஷனை விட இந்த ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அவங்கள விட இப்போ வந்து நிறைய பேர் எஜுகேட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த எஜுகேட்டடாக நடந்துக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன்.